ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டால் மேக்கிங் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோங்க. டால் மேக்கிங் கிளாஸில் நான் 2 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ரெண்டுமே பேசிக் தான். ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணால் டால்ஸ் எல்லாம் போட முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளாஸில் கொடுத்துருக்கேங்க. செகண்ட் கிளாஸில் ஒரு பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எப்படி ஒரு பால் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்கேங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் இந்த 2 கிளாஸையும் மறக்காமல் பாருங்கள். இந்த 2 கிளாஸ் பார்த்திங்கன்னா தான் நீங்கள் அடுத்தடுத்த டால் செய்கிறதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க, இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு டாய் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு கேமுக்கு உண்டானது நான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு கேமுக்கு உண்டான ஒரு மாடல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. இது பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரியான கேம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு கலர் பிளெயின் கலர் எடுத்துக்கலாம். பிளெயின் கலரில் நான் டோட்டலாக 30 செயின்ஸ் போட்டிருக்கேங்க. 30 செயின்ஸ் போட்டுட்டு நான் 30 ரோஸ் ஒர்க் பண்ண போகிறேன். 30 செயின்ஸ் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா 30 ரோஸ் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போது நான் எவ்வளோ ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 டோட்டலாக நான் 20 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் 10 ரோஸ் ஒர்க் பண்ணணும். இது உங்களுக்கு தெரியும், ரோஸ் அப்படிங்கிறது அதாவது இது லைன் தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா, இப்படி தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா, இது லைன்ஸு. நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி தனியாக தெரியறது லைன்ஸ் வேறுங்க, ரோஸ் வேறு. ரோஸ்னால் 2 ரோஸ் சேர்ந்தது தான் இந்த 1 லைன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லைன் தனியாக தெரியுதுங்களா, இது 2 ரோஸ் சேர்ந்தது தான் இந்த லைன். ஸோ நான் ரோஸ் 20 ரோஸ் போடுங்கன்னா சிலர் 20 லைன்ஸ் இந்த 20 லைன்ஸ் இதை கணக்கு வச்சு போடுறீங்க. அப்படி இல்லைங்க, இது 2 ரோஸ் சேர்ந்தது தான் 1 லைன். அப்போ நான் 30 செயின்ஸ் 30 ரோஸ், அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரணும். அப்போ எனக்கு இது டோட்டலாக எனக்கு 15 வரணும். இந்த 15 போட்டு முடிச்சுட்டு அடுத்தது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டேன். ஓகேங்களா, பாருங்கள். டோட்டலாக எவ்வளோ லைன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ நான் 30 செயின்ஸ் போட்டு 30 ரோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கரெக்டான நம்ம ஸ்கொயர் வந்துடணும். இப்போ நிறைய பேர் நான் உங்களுக்கு 20 கொடுத்துருந்தேன். 20 லைன்ஸ் 20 ரோஸ் இது ப்ராக்டிஸ் பண்ண தான் கொடுத்துருந்தேன். இப்போ நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. நல்லா பாக்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி வரணுங்க. சைட்ஸ் எல்லாம் பாருங்கள், சைட்ஸ் இப்படி நம்ம வச்சோம்னா அது ஒரு ஸ்கொயர் ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒரு 10 ஸ்டிச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பாருங்க, 1 2 3 4 5 இந்த 5th செயின் கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டு இதை ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். இந்த லைனுக்கு மேலேயே ஸ்லிப் ஸ்டிச். தெரியுதுங்களா, நான் எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த லைனை ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த ஒரு ஸ்டிச் இருக்குங்களா, இந்த ஸ்டிச் வழியாக இப்படி உள்ளே விடுங்க. த்ரெட்டு கீழே இருக்குது, அதை இப்படி இழுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச் வழியாக இப்படி உள்ளே விடுங்க. த்ரெட்டு கீழே இருக்குது, அப்படியே இப்படி இழுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு ஸ்டிச் இருக்குது, இது நம்ம இப்படி உள்ளே விட்டுறோம். த்ரெட் அப்படியே கீழே இருக்குது, அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து பாருங்கள், இப்படி உள்ளே விடுறோம். உள்ளே கீழே த்ரெட் இருக்குது, அது வழியாக அப்படியே பாருங்கள், கீழே த்ரெட் இருக்குது, அது வழியாக அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விடுறோம், கீழே நம்மளுக்கு த்ரெட் இருக்குது, அந்த த்ரெட்டை அப்படியே இந்த லூப் வழியாக இழுத்துறோம். நல்லா பாருங்கள், இந்த
ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு ஸ்டிச், இந்த ஸ்டிச்சுக்கு ஒரு ஸ்டிச் கேப் இப்படி உள்ளே விடுறோம். கீழே பாருங்கள் இந்த த்ரெட் இருக்குது, அப்படியே அந்த த்ரெட்டை இது கூட இழுத்துருங்க. பாருங்க, ஒரு ஸ்டிச் வழியாக விடுறோம், அந்த த்ரெட்டு கீழே இருக்குது, அதை அப்படியே இழுத்துறோம். நீங்கள் இது விட்டாவே போதும், அது அப்படியே த்ரெட்டு வந்து கீழே இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக மாட்டிடும். ஓகேங்களா? இதே போல் இங்கிருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டு வாங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த லைன்லேயே போட்டு வந்துட்டேன், எங்கேயுமே க்ராஸ் பண்ணலை, கரெக்டாக அந்த லைன்லேயே போட்டு வந்துட்டேன். இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். அப்புறம் நாட்டெல்லாம் எதுவும் போட வேண்டாம், இதை அப்படியே இங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு எப்பவும் போல் இந்த ஹூக் வழியாக இப்படி இழுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது எவ்வளோ போட்டிருக்கோம், இந்த இடத்துக்கு கொண்டு வந்து 1 2 3 4 5 5க்கு சென்டரில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து 1 2 3 4 5 இந்த 5க்கு சென்டர், அதாவது இங்கே இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரோம். 1 2 3 4 5 5க்கு சென்டர். இங்கே இந்த பக்கம் இருந்து 1 2 3 4 5 5க்கு சென்டர். ஸ்லிப் ஸ்டிச் அங்கே உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச் உங்களுக்கு எந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, இங்கேயும் நான் அதே போல் தான் போட போகிறேன். ஒரு ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு நான் இந்த த்ரெட் இப்படி பின்னாடி பிடிச்சிக்கிறங்காட்டிக்கு எனக்கு இது ஈஸியாக வருது. பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக வருது, ரொம்ப நான் இழுக்கலை. பாருங்கள், ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விடுறேன், பின்னாடி இருக்க அந்த த்ரெட்டை இழுக்கிறேன். பின்னாடி த்ரெட்டு நம்ம விரலே இப்படி மாட்டி வச்சுருக்கோம், அதனால் இப்படி மாட்டினதையும் நம்ம விரல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இதாகுது. பாருங்கள், அப்படியே இழுத்துக்கிறேன், இப்படி உள்ளே விடுறேன், நம்ம விரல்லேருந்து அப்படியே இழுத்துக்கிறேன், உள்ளே விடுறேன், நம்ம விரல்லேருந்து அப்படியே இழுத்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க, உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். விரல் பக்கமாக வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து த்ரெட்டு சீக்கிரம் வந்துடும். பாருங்க, உள்ளே விடுறேன், இப்படி எடுத்து இந்த விரல் வந்து இப்படி பக்கமாக வச்சுக்கோங்க. பக்கமாக வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், த்ரெட் இங்கே இருக்கும், இப்படி இழுக்க அப்படி வந்துடும். ஒரு ஸ்டிச்சு அந்த த்ரெட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்டிச்சு அந்த த்ரெட்டு பாருங்க பக்கத்துலேயே தான் இருக்கும். இப்படி உள்ள நம்ம பக்கத்துலேயே வச்சிட்டோம்னா அப்படி கரெக்டாக இழுக்கும்போது வந்துடும். பாருங்கள், நான் த்ரெட்டை வந்து பக்கமாக வச்சுருக்கேன். அது உங்களுக்கு ஒரு 2 இது போடும்போது உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிரும். ஏன்னா பின்னாடி வழியிலேருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது 2 3 தடவை நீங்கள் ஒர்க் பண்ண இன்னும் ப்ராக்டிஸ் ஆயிரும். பாருங்கள், கரெக்டாக அது மாட்டிடுச்சான்னு தெரிஞ்சுட்டு அப்படி இழுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி உள்ளே விட்டுட்டு இது மாட்டிடுச்சான்னு பார்த்துட்டு இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி உள்ளே விட்டு இந்த த்ரெட் இப்படி மாட்டிடுச்சான்னு பார்த்துட்டு அப்படியே இழுத்துக்கோங்க. இந்த மாட்டிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே பாருங்கள், ஒரு ஸ்டிச் வழியாக உள்ளே விடுங்க. உள்ளே விட்டுட்டு இப்படி அப்படியே இழுத்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக, அதாவது இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு வரேன். பாருங்கள், இந்த லைன் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு அடிப்பகுதி வந்து டார்க் கலரில் போடுங்க, இந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் லைட் கலரில் கொடுங்க. இப்போ இது போட்டு முடிச்சிட்டேன், கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதே போல் இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 2 இது முடிஞ்சிருச்சு. அதாவது மொத்தமாக இது வந்து நம்ம எவ்வளோ 30 ரோஸ் போட்டிருக்கோம். அதாவது லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 லைன்ஸ் போட்டிருக்கோம். இங்கே 5 முடிஞ்சு இங்கே ஒரு லைன், அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிவிட்டு வந்து 5 முடிஞ்சு இங்கே ஒரு லைன் போட்டாச்சு. இப்போது அதே போல் தான் இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். அதே போல் இப்போ இந்த சைடில் ஒர்க் பண்ண போகிறோம். சைடில் பார்த்திங்கன்னா சைடில் எவ்வளோ இருக்குது, இதில் 30 இருக்குது. 30ல் இங்கே வந்து 10 விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக 10 கவுண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்லேருந்து 10 கவுண்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நான் இழுத்து அதே போல் ஸ்லிப் ஸ்டிச்சு தாங்க போட போகிறேன். பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் நான் எல்லா இடத்துலையும் நாட் போட்டுக்கிறேன்.
போட்டு இங்கேயும் அதே போல் ஸ்லிப் ஸ்டிச்சு தான் போட்டு வரேன் பாருங்கள். இப்படி உள்ளே விட்டு இந்த பின்னாடி சைடு விட்டு ஓகேங்களா. இதில் கரெக்டாக இந்த லைனுக்கே போகணும். இது இங்கே மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா அது வந்து லைன் அதனால் கரெக்டாக போட்டு வந்துட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அதனால் ஸ்டிச்சஸ்குள்ளே மாறாமல் போட்டு வரணும் பாருங்கள். நல்லா கரெக்டாக பார்த்துட்டு அந்த லைனை வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே போட்டு வரணும். பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் விட்டு விட்டு கரெக்டாக அந்த லைனை ஃபாலோ பண்ணி போடணுங்க. அந்த லைன் ஃபாலோ பண்ணாமல் போடாதீங்க. பின்னாடி இருந்து திருப்ப முடியாதவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது மேலே வச்சு கூட நம்ம போடலாம். நான் ஏன் கீழே வச்சு போடணும்னு சொன்னேன்னா, இப்போ பேக் சைட் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த லைன் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். அதனால பாருங்கள் இந்த லைன் நல்லா தெரியும் பாருங்கள். இங்கே ஸ்டிச்சுக்கு ஸ்டிச்சு மாறிடக்கூடாது. நம்ம எந்த லைனில் கொண்டு வந்தோமோ அதே லைனில் தான் கொண்டு வரணும் பாருங்கள். இங்கே அடுத்தது இங்கே ஆரம்பித்தா இங்கே அடுத்தது பாருங்கள் இங்கே இப்படி பின்னாடி கொக்கியில் இப்படி மாட்டி விட்டு இழுத்துக்கோங்க. அப்படி எனக்கு தெரியல கையில் வந்து மாட்ட முடியலங்கிறவங்க இப்படி ஸ்டிச்சுக்குள்ளே விடுங்க. விட்டு இப்படி பின்னாடி திருப்பி கொக்கியில் இப்படி மாட்டிட்டு பாருங்கள். இதை வந்து இப்படி கொக்கியில் மாட்டிட்டு பாருங்கள் இப்படி கொக்கியில் அது எனக்கு இப்படி பார்க்காம வருது. அது நீங்கள் அப்படி மாட்டிட்டு கூட மாட்டலாம் பாருங்கள். இப்படி மாட்டிட்டு அப்படி இழுத்துக்கலாம் ஓகேங்களா. இதை வந்து லைனாக இந்த லைனு கரெக்டாக கொண்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாக போட்டு வாங்க பாருங்கள். இந்த லைனில் கரெக்டாக இங்கேயும் 10 இருக்கணும். மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள். இது 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுதான் 10ஓட பிளேஸ். கரெக்டாக இந்த பிளேஸில் வர மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த நேராக இந்த லைனையும் இதே போல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வாங்க. இங்கே முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டேன். அடுத்தது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு. இப்போ இங்கே முடிச்சாச்சு. இப்போ இந்த சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த சைட்லேருந்து அதே போல் 10 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இங்கே அடுத்த 10ல் நம்ம ஒர்க் பண்ணணும். இங்கே ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா. இங்கே அதே போல் இப்போ எப்படி இங்கே ஸ்லிப் ஸ்டிச் நேராக போட்டு வந்தோமோ அதே மாதிரி இங்கேருந்து 10 இங்கேருந்து 10 ரெண்டு சைட்லேருந்து 10 விட்டுருக்கேன். இந்த லைனில் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிட்டு வரணும். இது ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஓகேங்களா. 3 3 3 இந்த மாதிரி வந்துருக்கு ஓகேங்களா. அடுத்தது சுற்றியும் நான் பார்டர் போட்டு வரேன். பார்டர் வந்து நீங்கள் சிங்கிள் குரோஷேவே போட்டுக்கலாம். பாருங்க பார்டரு எப்படி உங்களுக்கு பண்ணுறதுன்னு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே வச்சு அப்போ தான் நம்ம ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸு அதெல்லாம் இப்படி உள்ளேயே வச்சு அப்படியே போட்டு வந்துடலாம் பாருங்கள். இந்த ஒவ்வொரு கேப் தெரியும் இல்லைங்களா. இதில் கேப் எப்படி நம்ம விடணும்னு பாருங்கள். இந்த கேப்புக்கு தெரியுது இல்லைங்களா. ஒவ்வொரு கேப்புக்கும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே இதே மாதிரி போட்டுவாங்க. இந்த கார்னர் வரும்போது மட்டும் ஒரு செயின் போட்டு திருப்புங்க. இருங்க கார்னர் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸு இதெல்லாமே இப்படி உள்ளேயே பிடிச்சி அப்படியே தைச்சிருங்க. நம்ம இந்த குரோஷே பண்ணிட்டு வருவோம் இல்லைங்களா. அப்போவே இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸு இதெல்லாம் இப்படி உள்ளேயே வச்சு தைச்சிட்டா நம்மளுக்கு அந்த நாட் போட்டது அதெல்லாம் வெளியே தெரியாது பாருங்க. நான் ஒவ்வொரு இந்த கேப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். 2 போட்டுறாதீங்க. 2 போட்டிங்கன்னா விரிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ நம்ம 30 லைன்ஸ் 30 ரோஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதனால் நீங்கள் இது முடிச்சதையும் வேணால் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் போட்டது வந்து 30 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர த்ரெட்டெல்லாம் இப்படி உள்ளேயே பிடிச்சி ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது நம்ம கட் பண்ணி கூட விட வேண்டாம், இப்படியே உள்ளேயே வச்சுக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பழகும்போது மைன்யூட்டாக நோட் பண்ணி நீங்கள் அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்ததெல்லாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கார்னர் வந்தாச்சு. நான் இந்த கார்னர் வரும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு செயின் பாருங்கள், ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறமா அதே ஸ்டிச்சில் விடலை, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விடுறேன். இந்த அந்த சைடு ஆரம்பிக்குது இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விடுறேன். ஓகேங்களா. இப்போ இங்கே லைனாக செயின்ஸாக இருக்குது, அதனால் இந்த சைடு வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பாருங்கள் கரெக்டாக இந்த செயின்ஸில் விட்டுட்டு போய்க்குவீங்க. ஓகேங்களா. இப்போ போட்டு முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் வந்து அதிகமாக போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 கரெக்டாக எனக்கு இந்த லைனில் 30 வந்திருக்கு. அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு செயின் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த லைன் முடிச்சுட்டும் கரெக்டாக 30 வந்திருக்கு. அந்த மாதிரி எப்போவுமே வந்து க்ரோஷே பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கவுண்ட் வந்து பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒர்க்கு வந்து மிஸ்ஸே ஆகாதுங்க. எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஒரு சுருங்கிறதோ அந்த விரிகிறதோ அதெல்லாம் எதுவுமே வராது. எப்போவுமே நம்மளுக்கு க்ரோஷே ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. இப்போ நான் இங்கே கவுண்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நான் இங்கே ஃபுல்லாக போட்டுட்டு 30 கவுண்ட் பண்ணிக்குவேன். அப்புறம் ஒரு செயின் போடுவேன், செயின் போட்டு இந்த சைடு ஃபுல்லாக போட்டுறோம், அதே மாதிரி கவுண்ட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நான் ஸ்டாப் பண்ணுவேன். இப்போ இந்த த்ரெட்ஸை எல்லாம் நான் உள்ளே அப்படியே வச்சு போட்டு வந்துடுவேன். ஓகேங்களா. அப்போ வந்து இந்த சைட் பாருங்கள் எதுவுமே நம்மளுக்கு பிசுறுக தெரியாத மாதிரி இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் தெரியாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த சுற்றியும் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃபுல் ஒர்க் முடிஞ்சது. இங்கே 2 சைடு நான் வந்து ஒரு லூப் மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. இப்போது இதை முடிச்சுட்டு நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். எப்படி ஃபோல்டு பண்ணுறீங்க, ஒரு பட்டன் வச்சுருக்கேன், இந்த கார்னரில் ஒரு பட்டன் வச்சுருக்கேங்க. இந்த நேர் வந்து 2 ஸ்ட்ராப் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். நான் வந்து இது ஒரு பவுச்சு மாதிரி, ஏன்னா இது நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன கேம் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள். அப்புறம் ஒர்க் முடிஞ்சது. எங்கெங்கே கட் பண்ண இடம்லாம் கம் போட்டு ஒட்ட வச்சுருங்க. கண்டிப்பாக கம் போடுங்க, அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம இது பண்ணதெல்லாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு செட்டு செஞ்சு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இதை வந்து கிஃப்ட் பண்ணலாம். பாருங்கள் இது என்ன கேம், எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். Take me back to California. I wanna go
came out